அனைவருக்கும் வணக்கம். நமது அன்பே சிவம் அறக்கட்டளையும் சீரம் அறக்கட்டளையும் இணைந்து ஈசனை தேடி என்ற ஒரு ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டு அதில் பார்த்திங்கன்னா ஆலயங்கள் அதன் சிறப்புகள் பற்றிய பதிவுகளை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆலயத்தை எடுத்து அந்த ஆலயம் எங்கே இருக்குது, அந்த வழிபாடுகள் என்ன, சிறப்பு தரிசனங்கள் என்ன, அந்த ஆலயத்தை எப்படி வழிபடலாம், எப்படி பூஜை முறைகள் எப்படி, அதுக்கப்புறம் இந்த ஆலயத்துக்கு செல்வது எப்படி, டைமிங் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க, அந்த ஆலயத்துக்கு போகிற பஸ் வசதி என்ன வசதிகள் இருக்குது, இதேமாரி டீட்டெயில்களை நம்ம ஒரு ஆலயத்தை ஒரு வாரமாக எடுத்து ஒரு சிறப்புகள் எடுத்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இந்த வாரம் நம்ம எடுத்திருக்க ஆலயம் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரை என்ற இடத்துல அமைஞ்சிருக்குது இந்த ஆலயம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் பார்த்திங்கன்னா வக்கரகாளி அம்மன் திருக்கோயிலும் உள்ளே இருக்குது. இதுக்கு என்ன வரலாறு சொல்கிறாங்க, இந்த ஆலயம் எப்படி உருவாச்சு, இது அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இந்த ஆலயம் இருக்குது. இது ஆலயம் சுத்தமாகவும் நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க, வழிபாட்டுக்கு முறைகள்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா என்னென்னா, இந்த வரலாறு பார்த்திங்கன்னா வராக நதி அப்படிங்கிறது சங்கராபரண ஆற்றின் கரையில் கிழக்கு நோக்கி இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா 7 நிலை கொண்ட ராஜகோபுரமாக கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் வரலாறு நம்ம எடுத்துக்கும் பொழுது ஆலயம் எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது வக்ராசூரன் அப்படின்ற ஒரு அரக்கன் இருந்துக்கிறான். அந்த அரக்கன் சிவபெருமான் நோக்கி கடுந்தவம் பண்ணுறாரு. கடுந்தவம் பண்ணும்பொழுது அந்த பல வரங்களில் சிவபெருமாட்டை பெற்றுறாரு. பெற்ற பிறகு என்ன பண்ணுறாருன்னா தேவர்கள்லாம் அவர் ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பிறகு தேவர்கள்லாம் சிவபெருமான்ட்டு போய் முறையிடுறாங்க. இந்த நரகாசுரனால் எங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, துன்புறுத்தலான்னு சொல்லும் பொழுது அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, சிவபெருமான் நம்ம தான் வரம் கொடுத்தோம், நம்மளே அவர் அழிச்சா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு திருமாலை கூப்பிட்டு அவர் அழிக்கிற உத்தரவை போடுறாரு. திருமால் போயிட்டு அவர் அழிச்சிடறாரு, இந்த வக்கராசுரனை அழிச்சிடறாரு. அழிச்சதால் அந்த சிவபெருமானுடைய வரலாறு அது சொல்லுது. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வக்கரகாளி அம்மன் இது எப்படி வந்தது, இது வரலாறு என்னன்னு கேட்கும்பொழுது அதை வக்கிரசூரனுடைய தங்கை துன்முகி அப்படின்னு ஒரு தங்கை இருக்கிறாங்க. அந்த தங்கை அண்ணனை போலவே என்ன பண்ணுறாங்க, கடுஞ்செயல் துன்புறுத்தல் இதேமாரி செயலில் கடும் செயலில் தவறான செயலெலாம் ஈடுபட்டுருக்காங்க. அது புரிந்து கொண்ட என்ன பண்ணுறாரு எம்பெருமான் என்ன பண்ணுறாருன்னா தேவியை கூப்பிட்டு சொல்கிறார், இந்த துன்முகியை நீ அழிக்கணும் அப்படிங்கிறத ஒரு கட்டளையிடுறாரு. துன்முகியை பார்த்து அழிக்கிறதுக்கு தேவி போகும்பொழுது அவள் என்ன பண்ணா கருவுற்றுருக்குறா. கருவுற்றிருக்கும் பொழுது ஒரு இதை அழிக்கிறது ஒரு பாவச்செயலுங்கிறதால அந்த தேவி என்ன பண்ணுறாங்கன்னா அவரை வயிற்றை கிழித்து அந்த சிசு வெளியில் எடுக்கிறாங்க. வெளியில் எடுத்தது அது காதில் அவங்களோட காதில் குண்டலமாக மாட்டிக்கிறாங்க. மாட்டிட்டு அதுக்கு பிறகு துன்முகியை கொன்றதா சரித்திரம் சொல்லுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வக்கிரகாளி அம்மனா அங்கேயே அமைஞ்சிடுறாங்க, அங்கேயே இருந்துடுறாங்க. அந்த வக்கிரகாளி அழிச்சதால் வக்கிரகாளி அம்மாலாம் அமைஞ்சிடுறாங்க. இதுதான் அது தலை வரலாறு சொல்லுது. அது பிறகு பார்த்தீங்கன்னா இது இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரத்துலேருந்து போனாலும் சரி, திண்டிவனத்துலேருந்து போனாலும் பாண்டிச்சேரி போனாலும் அது மிடில் இருக்குது. இது என்ன திருவக்கரையில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா அங்கே சிலைகள் நிறைய செய்கிறாங்க. அதாவது இப்போ மகாபலிபுரம் மாரி சிலைகள் நிறைய செய்கிற இடம். நல்லா நிறைய சிலை சிற்பிகள் சிலை சிற்ப கூடங்கள் அங்கே நிறையா இருக்குது. சிலைகளை நிறையா போனோம்னா அங்கே நல்ல கற்சிலைகள் நிறையா வாங்கலாம். அந்தமாரி உள்ள சிறப்பான ஒரு கோயில் இது. விழுப்புரத்துலேருந்து போனாலும் பாண்டியிலேருந்து போனாலும் திண்டிவனத்தில் போனால் ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அது பிறகு பார்த்தீங்கன்னா இது மயிலம் கோயில் இது அருகாமையில் இருக்குது. இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே மயிலம் முருகர் கோயில் அருகாயில் அமைஞ்சிருக்கு. பௌர்ணமி நள்ளிரவில் பார்த்திங்கன்னா இங்கே பூஜைகள் நடக்குது. அது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் 6 மணிலேருந்து 8:30 வரலையும் தொடர்ச்சியாக திறந்தே இருக்குது. இதை ஆலயத்தை மூடுறதே இல்லை, தொடர்ச்சியாக திறந்தே இருக்காரு. எந்த டைம் வேணாலும் நீங்கள் போய்க்கலாம். இந்த ஆலயத்தை வழிபடுறதால என்னென்ன நன்மைக்கு நம்ம இருக்குன்னா, நம் முன் பிறவியில் செய்த பாவங்களில் வினையால் ஏற்பட்ட நோய்கள் நீங்குன்றாங்க, தோஷங்கள் விலகுன்றாங்க, கிரக தோஷங்கள் போகும் அப்படின்றாங்க. காரிய தடைகள், ஏதாவது ஒரு காரியம் பண்ணும்போது தடைகள் வந்துகிட்டு இருக்கும், அந்த தடைகள்லாம் நீங்குன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னதி தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் வள்ளி தெய்வானை முருகப்பெருமான் சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் மாமுனிவர் குண்டாயிலினி அவங்களுடைய ஜீவசமாதியும் உள்ளே இருக்குது. வரதராஜ பெருமாள் பெருமாள் சன்னதியும் உள்ளே இருக்குது. அதனால் இந்த ஆலயத்தை போய் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க. கண்டிப்பாக இந்த ஆலயத்தை வழிபடுற ஒரு ஆலயமாக கண்டிப்பாக இருக்கும், போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதே திருவக்கரையில் தேசிய கல்மர பூங்கான்னு இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் போடுறேன்.
இந்த ஆலயத்தை பார்த்துட்டு இந்த ஆலயத்தோட நம்பர் கொடுத்துருங்க. டவுட் இருக்குன்னா கால் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பேசுன எல்லாமே கட் பண்ணி நான் பேசுறதெல்லாம் கட் பண்ணிட்டு அப்புறம் எழுதிக்கிட்டு பேசுறேன். வாங்க வாங்க. அது தேங்கி வச்சு வண்டியில் ட்ரெயின்
ரைட்டு. இட்லி தான் கொடுத்தாங்களா அது பார்த்து